செப்பல் மட்டும் கொஞ்சம் கழட்டி விட்டுருங்க. இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வண்டி வரும். அந்த பக்கம் ஒரு 2 பேர் போயிடுங்க. ஒருத்தர் வாழைப்பழம், ஒருத்தர் ஸ்வீட்டு கொடுங்க. இங்க ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுக்கலாம். நீங்க தானே கொடுக்குறீங்க? அக்காவுக்கு மகேஸ்வரி 1 வருஷம் நினைவு. மகேஸ்வரின்றவங்க 1ஆம் ஆண்டு நினைவு நாள் இப்போ வந்து உணவு கொடுக்குறாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும். இவங்க கொடுக்குறவங்களும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹலோ, நீங்கள் போயிட்டு ஒருத்தவங்க ஸ்வீட்டு வாழைப்பழம் ஒருத்தவங்க கொடுங்க. வாங்கி கொடுங்கம்மா. ஒருத்தவங்க இங்கே நில்லுங்க. ஒருத்தவங்க நில்லுங்க. கொடுங்க. அப்பளம் தாங்க ஐயா. வாங்கம்மா, வாங்க கொடுங்க. ஏன் போயிட்டீங்க? சாதம் இருங்க இருங்க இருங்க. அம்மா கிட்ட வாங்க. சாம்பார் 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 மோர் இல்லை மோர் மோர் கொஞ்சமா கொஞ்சமாக கொடுங்க. சாம்பார் மோர் சாம்பார் டெய்லி இல்லை, நம்ம ஏதாவது ஒரு டீமாக கொஞ்ச நாள் பண்ணுறோம். மற்ற நாட்களில் யூடியூப்ல ஸ்பான்சர் கொடுத்தா வருவாங்க. நம்ம யூடியூப்ல வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிடுவோம்மா. டெய்லி இல்லை, செய்கிற அன்னைக்கு நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ பண்ணிடுறது. ஆமாம், டைமிங் கிடைக்கும். நீங்கள் காலைல ஃபோன் அடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஃபார்முக்கு போயிருந்தேன். அப்புறம் வந்து தான் உங்கள் மிஸ்டு கால் பார்த்தேன். நீங்க யாரு? யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க இங்க இருந்ததே இல்லையா? யாருன்னு கேக்குறேன். இங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க. சொன்னாதான் தருவீங்களான்லாம் இல்லைங்க. இது என்னுடைய காசுல கொடுக்கல. இவங்கள மாதிரி யாரோ 4 பேர் கொடுக்குறாங்க.
அது வந்து சாமியாருங்களுக்கும் கொடுக்குறாங்க. கடை வச்சிருக்கவங்களாம் வராங்க. நிறைய பிரச்சனை இருக்குங்க. மோர் அதில் ஊற்ற முடியாது. ஐயா சாமியாருங்களுக்குமா? சாமியாருங்களுக்கு மிக்ஸ் பண்ணி சாமியாருக்கு மட்டும் தாங்க ஐயா. போதுங்களா? அம்மா கிட்ட வாங்கிட்டு அப்படி நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறதா இருந்தா என்ன வேணும் ஐயா? இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஸ்வீட் வாழைப்பழம்லாம் வாங்கிக்கோங்க. அவருக்கு ஒரு ஸ்வீட் வாழைப்பழம் கொடுத்துரு. எங்க இந்த ஸ்பாட்ல ஒரு 50 பேர் இருப்பாங்கம்மா. 50-60 பேருங்க. அதே மாதிரி அந்தாண்ட ஒரு ஸ்பாட் அங்கதான் அதிகம். அங்க ஒரு 100 பேர் இருக்கு. நீங்க அங்க கொடுத்துருங்க. அப்படியே கிளம்புறீங்களா? இல்ல நாங்க ஹோட்டல் வந்து மாறணும். செக் அவுட் பண்ணோம். அப்படிங்களா? இதோட கிளம்புறீங்களா? ஆமா. இதே அப்ப நீங்க கொஞ்சம் ஃபுட் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. இருப்பீங்க. ஆமா. இப்போ அது நான் இப்பதான் ஸ்வீட்டும் சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் சும்மா சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப ஸ்வீட் சாப்பிடவே பரவாயில்ல. ஏன்னா என்ன உணவு கொடுக்குறோன்றத நீங்க செக் பண்ணணும்ல. இல்ல கிளம்புறாங்க ஐயா. அப்படிங்களா? நைட்டு வந்தேன்னு சொன்னீங்க. ஒரு பாட்டி 74 வயசு. அந்த மலை ஏறணும் ரொம்ப இருப்பான். நேற்று காலையில நாங்க 6:20க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு காலை 4:20 4 மணிக்கு தான் முடிஞ்சிச்சு. அப்புறம் 4 மணிக்கு வந்தீங்க. இங்க ரூம் போட்டு இங்க இருந்து போயிட்டு வந்தீங்களா? நாங்க 3 நாள் பெருமா சாப்பிடுறாங்க. டேஸ்ட்லாம் நல்லா இருக்கா? சந்தோஷம். ஏன்னா எப்படி கொடுக்கணுன்றத நீங்களும் பாத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் சாம்பார் போடுறோம், சாப்பிடுங்க. அப்பளம் எடுங்க. காலையில டீ காஃபிலாம் குடிச்சாதான் சரி. அப்படியா? ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் நாங்க 10 மணிக்கு. ரொம்ப நன்றிண்ணே. ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி நீங்க சரி. இல்ல டெய்லி நம்ம பண்ணல, மாசத்துல ஒரு 20 நாள் இருக்கும் அந்த மாதிரி பண்றோம். சம்பாதிக்கிறோன்ட்டு உங்கள்கிட்ட காசு போதுமா? நல்லா இருக்கு. அம்மா வாங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கீங்க. ஏன்னா நான் இப்போதும் பிரேக்ஃபாஸ்டே எடுத்தேன். ஊருக்கு வந்த பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாகவே உளுத்த வரதான். உளுந்து ரொம்ப நல்லதா, போனுக்குலாம் ரொம்ப நல்லது. இல்லை நம்மளுக்கு தோசையெல்லாம் அவ்வளோ சரி வர செட் ஆகுது. நம்ம கொடுக்கறதே உணவு வந்து ஒரு சுட சுட கொடுத்துறதுமா. ஏன்னா அவங்க வயசானவங்க. அதே மாதிரி இந்த ரைஸும் நல்லா கொஞ்சம் வேக வச்சு சாப்பிட்டா நல்லா டைஜஷன் ஆகிடணும். எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அதனால கொஞ்சம் பார்த்து செஞ்சிடுறது. டெய்லி முடிஞ்சிடும். நம்ம கொடுக்கறதே பத்தாதுமா. நம்ம ஆக்சுவலா எனக்கு இன்னொரு பிளேட் கொடுக்குறீங்களா? இன்னொரு பிளேட் வேணுமா? இன்னொரு பிளேட் கொடுப்பா. நாங்கள் கிரிவலமும் இன்னைக்கு நைட்டு தான் நடக்க போகிறோம்.
கிரிவலம் வந்து எப்ப வேணா போலாமா? இந்த பூமியில வந்து காலை வைக்கிறதே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனால இன்னைக்கு தான் சுத்தணும். பௌர்ணமி சுத்தணும். பௌர்ணமியில கொஞ்சம் அந்த மேக்னெட் எனர்ஜி இல்ல முன்னாடி வந்து திருவண்ணாமலை பூண்டி வெளியே வரையும் 4 ஊருக்கு போயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. நேற்று ஃபுல்லா கூட்டம் போட்டுட்டாங்க. 2 நாளாவே நல்ல கூட்டம். நேற்று ஃபுல்லாவே பர்வதமலையிலே எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹோட்டல் செக் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு 7 மணிக்கு நடக்க போகிறோம். இங்கே வந்தால் திருவண்ணாமலை வந்து கிரிவலமும் பர்வதமலையும் மிஸ் பண்ணாமல். அதுவும் சிவபெருமான் காலை வச்ச இடம் தான் அது. பர்வதமலை சாதாரண இடம் இல்லை. இல்லை அந்த பாண்டி அம்மா வந்து 2-3 வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களால நேற்று நடக்கவே முடியாது. அதனால வெயிட் பண்ணி ஐயாவுக்கும் வீடியோ அனுப்பிச்சிடுறேன். குரூப்லையும் போட்டுறேன். குரூப்ல போட்டுருங்க. குரூப்ல போட்டா ஓகே தான். ரொம்ப நன்றி. இங்க பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க தங்கி இருக்க ஹோட்டலு. அமோகவா? இங்க அமோகனா அங்க போகணும். கோயிலுக்கு நேரா. ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து இப்ப மாறது வந்து சரவணபவன் வீடு சாப்பாடா? நீ ஆனந்தா ரெசிடென்சி அங்க சொன்னாங்க. அது இன்னைக்கா? அந்த ஹோட்டல் இங்க தான் இருக்கு பேக்ல. இதுக்கு நேரா பின்னாடி வந்து அங்க தான் எடுப்போம். அங்க என்னமோ கல்யாண விசேஷத்துனால பௌர்ணமினாவே இப்போ பொதுவாகவே வந்து அந்த ஒரு 2-3 நாளைக்கு ரூம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. அதே மாதிரி சனி ஞாயிறு ரூம் கிடைக்க மாட்டேங்குது திருவண்ணாமலையில். எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க? 300 மாத்தலாம். நான் வேணா முடிச்சிட்டு வரேன். இங்க இன்னைக்கு என்ன ரூபான்னு தெரியுமா? 19 பாயிண்ட் சம்திங் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். எங்க அது மாத்துறது? ஒரு நம்பர் என்கிட்ட இல்லை. திருவுடல் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு கிரிவலம் நடக்கிறாரு. ஆமா சீட் அப்படியே கொஞ்சம் சாதுண்ணா சாமி வாங்கிக்கோ. கொஞ்சம் போறீங்க போது 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 ஒரு இருக்கா? இந்தாங்கய்யா இந்தாங்கய்யா அப்பளம் இந்தாங்கய்யா. ஸ்வீட்லாம் வாங்கிக்கோ. சரிங்களா? சரிங்கய்யா. நல்லா இருக்கீங்களா? சாதம் சாம்பார் இருக்கு இருக்கு. ரெண்டு கொடுத்துருக்கேன். இன்னொரு வாழைப்பழம் கூட. 2 பேர் இருக்காங்களா? அது என்ன டேஸ்ட்? இந்த மாதிரி மத்த சாப்பிடு. நிக்கிறாரு ஒருத்தர், ஐயா ஒருத்தர். முந்தானே இது பயங்கர கூட்டம். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாம் உள்ள பூந்தாங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. டோக்கன் கொடுத்தவங்க ஒரு 5 பேர் லேட்டா வந்தாங்க. டோக்கன் இல்லாதவங்க பெட்ஷீட் வாங்கிட்டு போயிட்டாங்க. சாப்பிடுங்க. அதை எடுத்துட்டு வாங்க. சாம்பார் பண்ணு போதும் போதும். இந்த சாப்பாடு சாப்பாடு வாங்கி சாப்பாடு வாங்கி மோர் மட்டும் தட்டு இல்லையா? மோர் இல்லைங்க, நேற்றே காலி ஆயிடுச்சு எல்லா தட்டும். சாப்பிடு சாப்பிடு. இது வாங்கிட்டு போ. வாங்கிட்டு போ. அப்பதான் பொறுமையா கொடுப்பா. நீ ஏன் அதுக்குள்ள கூப்பிடுற? அவங்களே வாங்கிட்டு வருவாங்க. இரு வருவாரு.
போதுங்க. மோர சாம்பாருங்க. 2 கொடுங்க. இது கொடுங்க, அதை இருங்க அப்பெல்லாம் வச்சுக்கோங்க. சாம்பாரா? மோர் கொஞ்சம் ஊற்றுவா? அது யாருக்கு? ஒரு ஆண்டிகா. எந்த ஆண்டிகா? யார்? சரி சரி சரி. மோர் ஊற்றாங்க. கொஞ்சமாக போடு. வந்துச்சு தட்டு. இல்லையா? சாப்பிடுங்க. மோர் மோர் மோர். மோர். ஆமா 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 ஆமா. அப்போ வேண்டியதா மோர் சாம்பார். அந்த பக்கம் போலாமா? மோர் ஊற்றிடுங்க. ஆமா ஆமா. சாம்பார் சந்தியா இருக்கா அவருக்கா? கொடுக்க மாட்டாங்கம்மா. அவங்க டெய்லி சொல்லிக்கிறாங்க. எடுங்க கையில் பிடிங்க. சாதம் இன்னும் வேணுமா? வாங்கிக்கோ வாங்கிக்கோ. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாம்பார் சாயந்தரம் எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க? 6:30 மணிக்கு. நல்லா இருக்குது. இது சாப்பிடல சார். லைட்டாக சாப்பிடும். மழை தூத்த போட்டு போயிடுறேன். அப்போதான் உங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டேன். சந்தோஷம். வச்சுக்கிறேன். உங்களை நடக்க விடக்கூடாது சாமி. ஒரு சிலர்லாம் வந்து நடக்கவே விடக்கூடாது. ஸ்வீட்டு கொடுப்பா. ஸ்வீட்டு வாழைப்பழம். சிவாயிரம் சாப்பிடுங்க. சிவா ஒரு மட்டும் இருக்கு. அங்கே கட்டி வெட்டியா இருக்கு. அவங்கவுங்க வாங்கிக்கணுங்க ஐயா. சரி இன்னைக்கு ஒரு நாள் சரிங்களா? சொல்லிடுறேன். ஓகே. யாருக்கு வேணுமோ அவங்கவுங்க வாங்கிக்கணும்.
தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல ஒன்றுதான் நிறைய நடக்குதுங்க தப்பு. நிறைய பேர் என்ன பண்றாங்க, பக்கத்துல வச்சிருக்க கடைக்காரங்களுக்குலாம் வாங்கி கொடுக்குறாங்க. நிறைய பிரச்சனை நடக்குது. நமக்கு இது வந்து என்னுடைய காசுல கொடுக்கல, யாரோ கொடுக்குறாங்க, நான் வந்து கொடுக்குறேன். சரி, அவங்க வந்து சாமியாருங்களுக்கு கொடுங்கன்னு தான் கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து ஒண்ணு. சரிங்களா? பரவாயில்ல, இப்போ பேச்சு ஓரளவுக்கு வந்துருச்சு போல. வரும் சாப்பிடு. போதுமா சாம்பார்? கொடுங்க தாத்தா. போதுங்களா? இன்னும் கொஞ்சம் வைக்கிட்டா சாதம்? போதுமா? ஸ்வீட்டு முழுசா வையா. அதை எடு. இன்னும் நிறைய பாக்ஸ் இருக்கு பாரு, உள்ள பெட்டிக்குள்ள இருக்கு பாரு. ஒரு முழு ஸ்வீட் வை. கூட ஒரு முழு ஸ்வீட் இன்னொன்று கூட இருக்கு, பாதியா இருக்கு பாரு. எல்லாருக்கும் ஸ்வீட் வாழைப்பா முழுசா கூட. ஸ்வீட் உடஞ்சிருந்துச்சுன்னா உள்ள வச்சிரு. அப்படி இல்லை சாமி, கொஞ்சம் கொஞ்சம் போறேன். ஏதோ ஒண்ணு வரணும், என்ன பண்றது? அவர் தட்டில போதுங்களா? சாம்பார் போதும். அப்பளம் வாங்கிக்கோங்க. சாமி தட்டடங்குது இது. சாமிக்கு சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னார் நேற்று. வர போகும்போது பார்த்துட்டு வர. பரவாயில்லையா, உடம்பு சரியாச்சா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சாமி போட்டோம் ஐயா. இருக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல வாங்காதுங்க, சுட சுட இருக்கு. உடம்புக்கு தான் ரொம்ப கெடுதல். மோர் தவிர எல்லாமே சூடா இருக்கு. சாம்பார்லாம் ரொம்ப கொதிக்குது. ஸ்வீட் நல்லா இருக்கா? நம்ம வீடியோவில் பார்த்தாங்களாம். சரி நான் எதுவும் சொல்லிக்கல. எவ்வளோ கொடுக்கட்டேன்னாங்க. உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணா கொடுங்க. நம்ம ஷிவர் வாங்க தாத்தா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்
நடுக்கந்தான் ஸ்வீட் என்ன அதை வச்சிருக்காரு பாருங்க, கொடுப்பாருங்க. சாமி எழுப்புங்க, எழுப்பிட்டீங்களா? பசியில தான் தூங்குவாரு, நைட்ல மூச்சு இருந்திருப்பாரு. சுத்தனவன் சிவகாம சௌந்தரி நேயனவன் தில்லை சிதம்பரம் சித்தனவன் ஜோதியடி சரணி ஜோதியடி ஸ்வீட் அப்பளம் வாழைப்பழம். அப்பளம் வாங்கிட்டீங்க, வாழைப்பழம் ஸ்வீட் வாங்கிக்கலாம். மோர். சிவாய நமः. கொஞ்சமா என்ன சாப்பிட்டீங்க காலைல? மாங்காடு. ஓ, போய் டிஃபன் சாப்பிட்டு வந்தீங்களா? என்ன டிஃபன் இன்னைக்கு? சப்பாத்தியா இட்லியா? இட்லி தோசையா? தோசை, கிச்சடி, பொங்கல். ஓ, 3 போட்டாரா? கொஞ்சமா அதான் அவங்க அன்லிமிட்டட் தானே, வயிறாறு தானே கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே? நாளைக்கு இல்லை, நாளைக்கு மறுநாளா? காலையில டிஃபன், ஈவினிங்ல என்ன டீயா? மாங்காடு டீ. ஆமா, ஓகேம்மா. இல்லாத அன்னைக்கு காலையில டீ, சாயந்தரம் உண்டு. இன்னைக்கு வந்து மாங்காடு கிடையாது. ஓ, இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டு வந்துக்கிறார் இல்லைன்ற. அப்போ இன்னைக்கு என்ன, நாளைக்கு கிடையாது. நாளைக்கு ஒரு நாளைக்கு விட்டு. ஸ்வீட் வாங்கிட்டீங்களா? இல்லம்மா, இல்லைங்கய்யா. சிவாய நம சிவாய. போதுமா? உடம்பு பக்கா கிளியர் ஆயிடுச்சா? நாய் கடிச்சிச்சா? எங்க போறது? நீங்க படுத்துருக்கும் போதா? அப்படியா? ஊசி போட்டீங்களா இல்லையா? வெறினா ஏன்னா அடியா உங்களை கடிச்சிச்சு? புரியல. கட்டி வச்சிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் சிரிப்பாக்குதா தாத்தா நாய் கடிச்சது? தாத்தா 3 ஊசி போட்டுருங்க. அடி நம்மள போய் 3 ஊசி போட்டுருங்க. அவங்க சொல்ற டேட்டுக்கு போட்டுருங்க. ஒண்ணாவது ஆயில்லாம் கொஞ்சம் சாப்பிடாதீங்க. ஒரு 6 மாசத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. என்ன ஒண்ணு சாம்பார் ரசம் இதா ஊத்தி வரும்.
தூசு எடுங்க, தூசு ஒட்டிட்டு இருக்கு வயிற்றுக்குள்ள போயிருக்கு. வாழை பார்த்து இது உள்ள போட்டாங்க. அங்க வாங்கிக்கோ. வணங்கண்ணா, வணங்கண்ணா. முன்னாடி போய் வாழைப்பழம் ஸ்வீட் வாங்க. போதுமா? ஒரு கொஞ்சம் ஊற்றவா? நம்ம டேப்லெட் வாங்கி கொடுக்கக்கூடாது. எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஜெல்லு அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் டேப்லெட் சாப்பிட்றது வந்து ஏன்னா நீங்கள் வேறு வயசானவங்க. ஊற்றுயா, நிறைய ஊற்று. இவங்களுக்கெல்லாம் மோத்து சாப்பிட மாட்டாங்க. அப்படியா? எல்லாத்தையும் சேர்த்து உனக்கே ஊற்றிட்டா? உதயது வேற போட பிடிக்கிறாரு இவரு. அங்கே அங்கே போயிட்டு முன்னாடி ஸ்வீட்லாம் வாங்கிக்கோ. ஸ்வீட்டு வாழைப்போ. வாங்க வாங்க. எங்க ஒரு நாளைக்கு ஒரு இடம் மாறிடுங்க. மோர் உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்க மாட்டீங்களா? இல்லை கேட்குறேன். கத்திரிக்காய் மட்டும்தான் ஆகாதா? மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு 20 நாளாவது அன்னதானம் கொடுத்துட்றோம். நம்ம அங்கே வந்து இலை சாப்பாடுனா கூட ரசரவை சாப்பிட்டுட்டு அப்புறம் மோர் தான் சாப்பிட்றாரு. அதனால கேட்டேன், வச்சியா மோர் சாப்பிட்றதால எதுவும் ஆகலையான்னு கேட்டேன். வெயில் அடியதில்லை தம்பி, சூடு. இல்லை மழை காலத்துலேயும் அவர் சாப்பிட்றாரு. இந்தாங்க ஐயா, இந்தாங்க அப்பளம் வாங்கிக்கோங்க. அங்கே போயிட்டு ஸ்வீட் வாங்கிக்கோங்க. முன்னாடி 1 கரண்டி போடுங்க. சரிங்க. ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் கொடுப்பா. வாங்க வாங்க தாத்தா, இந்த பக்கம் வந்துருங்க. தரேன், வாங்க வந்து உட்காருங்க. வாங்க. எந்த ஊர் அவரு? கடையில் தான் இருக்காரு. இந்த கடையில் தான். சரி சரி. சாம்பார் சரி. ஒரு பழம், ஒரு வாழைப்பழம், அது ஒரு ஸ்வீட் ஒன்று, ஒரு பழம் ஒன்று எடுத்துட்டு வைப்பா. இல்லை அவர்கிட்ட கொடுத்துரு, தாத்தா கையில் கொடுத்துரு. அவர்கிட்ட கொடுப்பாங்க. தாத்தான்னு சொல்றாரு. உட்காந்து சாப்பிடுங்க. ஒரு தட்டு கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. கழுவிட்டேன். சரி. தட்டுக்கு ஓன்னு வச்சு சாப்பிடுங்க தாத்தா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்ன பண்ண சாமி சாப்பாடு வாங்கிட்டீங்களா? சரி சரி. அவருக்கு வாழைப்பழம் ஸ்வீட்டு கொடு.
ஐயா வணக்கம் ஐயா. காலேஜ் அதாவது நான் கட்ட நீ மாட்டுக்கு போட்டீங்க. நாத்தங்கல்ல தண்ணி வெட்டி கீழே திறந்து விட்டுரு. தண்ணியா? ஆமா ஆமா சுத்தமா தண்ணி திறந்துட்டா? ஆமா ட்ரை பண்ணிட்டு கட்டு திரும்ப ஜில்லுன்னு தண்ணி விட்டு தான் நாத்து விடணும். 2 நாத்தாங்கல்லி திறந்து விட்டுட்டா? ஆமா ஆமா ரெண்டுமே திறந்து விட்டுரு. வணக்கம் வணக்கம் ஐயா. திறந்து விட்டுருதோ வரேன். ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்துடுறோம். சரி நீ அங்க மேஸ்திரி சொன்னாரு பாரு, அந்த கடைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு. வாங்கிட்டு வந்துடுறேன், எல்லாமே வாங்கிட்டு வரேன். அங்க போய் சரிண்ணா சரிண்ணா ஆண்ணா ஆண்ணா ஓகேண்ணா. ஒருத்தர் அந்த ட்ரம்மு மோடு பண்ணோம்னா அப்புறம் எல்லாரும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க.
தம்பி